ஹாய்! இது வந்து டியூஸ்டே அன்னைக்கு எடுத்தது தான். ஸோ டியூஸ்டே அன்னைக்கு நாங்க சவுகார்பேட் போயிருந்தோம். அன்னைக்கே எனக்கு வந்து கோல்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸா நல்லா சிவியரா இருந்தனால என்னால வாய்ஸ் எதுவுமே குடுக்க முடியல. ரொம்ப த்ரோட் பெயினா இருந்தது அண்ட் ஃபீவரிஷாவும் இருந்தனால நானு வாய்ஸ் குடுக்கல. இன்னைக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கிறதுனால நான் வாய்ஸ் குடுத்துருக்கேன். அன்னைக்கு வந்து நாங்க சவுகார்பேட் போயிருந்தோம். அப்போ வந்து அக்காவுக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. அதேனால நானும் போயிருந்தேன் கூட. அதுக்கப்புறம் சமீக்கு லாஸ்ட் டைம் போனப்பயே நான் திங்ஸ் எதுவுமே வாங்க முடியல, பொம்மைலாம். ஸோ இந்த டைம் ஃபஸ்ட்டு போனோனே இந்த சொப்பு ஜாமான் தான் பார்த்துருந்தேன். அது எல்லாமே அவளுக்கு வாங்கிட்டு நெக்ஸ்ட் அப்படியே ஷாப்பிங் பண்ணோம். அம்மாவுக்கு வந்து பேங்கிள் வாங்கலான்னு வந்து நாங்க 3 பேரும் வந்து பேங்கிள் வாங்க போயிருந்தோம். ஸோ பேங்கிள்ஸ் வாங்கிட்டு அங்கேயே வந்து இயரிங்ஸ் வாங்கியிருந்தோம் எனக்கும் என் தங்கச்சிக்கும். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்து சாமிக்கு ஒரு குட்டி மண தேவைன்னு வந்து அந்த கடையில் கொஞ்சம் மண அண்ட் பிளேட்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். அப்புறமா வந்து தேவி அக்கா அவங்க ஆஃபீஸ்க்கு தேவையான திங்ஸ் வந்து வாங்க போயிருந்தாங்க. ஸோ என்னோடய ஃபோனுக்கு டெம்பர் கிளாஸ் வாங்க இந்த ஷாப் தான் வந்திருந்தோம். இங்கே வந்து நான் காலேஜ் படிக்கும்போது டெம்பர் கிளாஸ் ஒட்டுவேன். எங்கள் அப்பா வந்து கூட்டிகிட்டு வருவார். ஸோ நானும் என்னோடய தங்கச்சி, அக்கா 3 பேர் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அப்போல்லாம் வந்து நாங்கள் எங்கள் அப்பா கூட 3 பேர் வருவோம் காலேஜ் படிக்கும்போது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஷாப்பையும் எங்கள் அப்பா தான் எங்களுக்கு காமிச்சார் அப்போது. அதெல்லாம் பேசியே நாங்கள் ஷாப்பிங் பண்ணியிருந்தோம். முக்கியமாக வந்து தேவுக்கு கார் வாங்க தான் நாங்கள் வந்திருந்தோம். ஸோ என் தங்கச்சி வந்து சம்யு ஃபஸ்ட் பர்த்டேக்கும் கார் கிஃப்ட் பண்ணியிருந்தா. அதே மாதிரி வந்து தம்பிக்கும் இந்த டைம் வந்து ஃபஸ்ட் பர்த்டேக்கு வந்து கார் வாங்கி கொடுப்பேன்னு தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருந்தா. ஸோ எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் கேப் புக் பண்ணி வீட்டுக்கு போனோம்.